யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயும் எஸ்எம்பிஎம் என்ஜிபிஎம் மிஷனரி இயக்கத்தின் சார்பிலே எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம்பிஎம். அருமையானவர்களே, ஆண்டவரின் பெரிய கிருபையினாலே சுமார் 197 மிஷனரிமார் இந்தியாவின் 24 மாநிலத்திலையும் நேபாள் நாட்டில் 6 மாநிலத்திலையும் தங்கியிருந்து நற்செய்தி அறிவிக்கிறார்கள். இன்னும் 312 அப்ளிகேஷன்ஸ், நேபாளில் மாத்திரம் 62 அப்ளிகேஷன்ஸு எங்களுடைய கைகளில் இருக்கிறது. இந்த பணிகளின் வளர்ச்சி நடுவில் விசுவாசிகளுடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும், எதிர்கால திருச்சபைகளுக்கு நல்ல தலைவர்கள் வர வேண்டும், அது மாத்திரம் இல்லை இந்தியாவுக்கு நல்ல தலைவர்கள் வர வேண்டும் என்று சொல்லி குழந்தைகளை எடுத்து படிக்க வைக்கிறதுல அதிக சிரத்தை எடுத்து நாங்கள் படிக்க வைத்து கொண்டிருக்கிறோம். 2 இடங்களில் டியூஷன் சென்டர் நடத்துகிறோம். அதில் ஹரியானாவில் நாங்கள் நடத்துகிற டியூஷன் சென்டரில் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எல்லாரும் ஹரியானா சிட்டிக்குள்ளே போய் பிச்சை எடுக்கிறவங்க, பிட் பாக்கெட் அடிக்கிறவங்க, கஞ்சா வியாபாரம் பண்ணுகிறவர்கள். அந்த குழந்தைகளையும் அதை தான் சொல்லி ஊக்கப்படுத்துகிறார்கள். அந்த குழந்தைகளுக்கு நல்ல செய்தியை சொல்லி அவர்களுக்கு கொஞ்சம் சாக்லேட்லாம் கொடுக்கும்போது பிள்ளைகள் எல்லாரும் வந்துடுறாங்க. இதில் உங்களில் எத்தனை பேருக்கு பள்ளிக்கூடம் போகணும்? இப்போ அவங்கெல்லாம் கலெக்டராக இருக்காங்க, இவெல்லாம் டாக்டராக இருக்காங்க, இவெல்லாம் போலீஸாக இருக்கார், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்கார், உங்களுக்குலாம் அப்படிப்பட்ட ஆசை இல்லையானா? ஆசை இருக்கானா நான் எங்களுக்கு யார் உதவி செய்வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் உதவி செய்கிறோம் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி அதில் இப்பொழுது 30 பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போய் கொண்டிருக்கிறார்கள். மற்ற பிள்ளைகளுக்கும் அந்த பள்ளிக்கூடம் போகணும், படிக்கணும், மற்ற குழந்தைகளை போல் யூனிஃபார்ம் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்திருக்கு. அதே போல் இன்னொரு இடத்துல ஃபேலாப்பூர் அப்படின்றது பஞ்சாபில் இருக்குது. இங்கே நாங்கள் ஒரு டியூஷன் நடத்துகிறோம். இங்கே டியூஷனில் படிக்கிற எல்லா குழந்தைகளுடைய பெற்றோர்ஸும் செங்கல் அறுக்கிற வேலைக்கு அவங்க போகிறாங்க. செங்கல் சூளையில் வேலை செய்கிறதுனால இந்த குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட வசதி கிடையாது. இப்போ டியூஷனுக்கு அவ்வளோ பிள்ளைகளும் வந்துடுறாங்க. பார்த்துக்குங்க, என் அன்புக்குரியவர்கள் அதற்காக ஒரு சகோதரி நாங்கள் நியமித்து அவர்களுக்கு மாதாந்திர ஓய்வை விடுத்து இந்த குழந்தைகளுக்கும் அவ்வப்போது உணவு, சிறப்பு நிகழ்வுகள், அதோடு கூட டெய்லி ஸ்நாக்ஸ் கொடுத்து இந்த குழந்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இப்படி நம்ம ஒரு பெரிய தேவை நிறைந்த ஒரு தேசத்தில் இருக்கிறோம். அருமையானவர்களே, நம்ம நாட்டில் இப்படி செய்ய வேண்டிய பணி எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4 லட்சம் கிராமங்களில் ஆலயங்கள் கிடையாது. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் இருக்கிற குழந்தைகள் நிறைய பேர், சத்துணவு இல்லாமல் கருவிலேயே இல்லைன்னா பிறந்த உடனே இறந்து போகிற குழந்தைங்க நிறைய பேர். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கடமை, பொறுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் நேபாள் போயிட்டா அங்கே உள்ள பிரச்சனை என்னென்னா, அருமையானவர்கள் அங்கே அரசு சார்பில் விவசாயமோ இல்லை என்றால் கம்பெனியோ எதுவுமே கிடையாது. நிறைய குழந்தைகள் அந்த கிளைமேட்டுக்கு பெற்றெடுக்கிறாங்க. குழந்தைகளை அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. பேரண்ட்ஸும் கொஞ்ச நாள் இருக்காங்க. நிறைய பேருக்கு பேரலைஸ், அதாவது கால்கை செயல்படாமல் போகுது. இல்லைன்னா இந்தியாவுக்கு வேலைக்கு வந்துடுறாங்க. அங்கே குழந்தைகள் அங்கேயே போட்டு வந்துடுறாங்க. இந்த குழந்தைகள் அனாதைகளைப் போல வளருகிறார்கள். பள்ளிக்கூடம் போகிறதுக்கு வழி கிடையாது. என் அருமையானவர்களே, ஜாஜர்கோட் என்கிற இடத்துல 68 பிள்ளைகள் இப்போ அங்கேருந்து இன்னொரு 100 குழந்தைகள் எடுக்கணும், எனக்கு பர்மிஷன் தாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, இப்படி இந்தியாவிலையும் சரி நம்ம அண்டை நாடுகள்லையும் சரி செய்ய வேண்டிய பணி அதிகம். ஸ்ரீலங்காவிலேருந்து என்னை கூப்பிட்டுட்ருக்காங்க, அண்ணா நீங்கள் வந்து பாருங்கள், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்னு சொல்லி வந்து பாருங்கன்னு சொல்லி. பாகிஸ்தான்லேருந்து ஒரு பிரதர் கூப்பிட்றாரு, பிரதர் வந்து பாருங்கன்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, தேவை நிறைந்த உலகம், தேவை நிறைந்த இந்தியா, கிறிஸ்தவர்களாகிய நாம் தான் இந்த கடமைகளை செய்யணும். நமக்கு தான் ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணுகிறது மாத்திரம் இல்லை, மத்தேயு 25:44 என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எல்லாருமே நன்மை செய்யணுங்கிறக்காக வச்சுருக்காரு. நன்மை செய்யலை அப்படின்னா அந்த செய்யாத நன்மைக்காக நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? என் அன்பானவர்களே, நம்ம நியாய தீர்ப்புக்கு தப்பி இருக்கணும்னா நம்ம எல்லாருமே நன்மை செய்யணும். பார்த்துக்குங்க, இன்னொன்று நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் நன்மை செய்கிறோம், யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்கிறோம், தாராளமாக கைகள் திறந்து வேலைக்காரர்களுக்கு கூலி கொடுக்குறோம் இல்லை, நம்ம வேலைக்காரர் நம்ம வீட்டில் இல்லைன்னா நம்ம அலுவலகத்தில், அப்படிப்பட்டவங்க யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, சங்கீதம் 41:3 வாஸ்து பார்த்தீங்க அப்படின்னா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்,
தீங்கு நாளில் கர்த்தரவனை விடுவிப்பார். அதாவது உங்களுக்கு எந்த ஒரு தீங்கும் வராமல் அவர் பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே என் அன்புக்குரியவர், நம்முடைய பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் வருங்காலங்களில் பாதுகாப்பாக இருப்பதற்காகவே ஏதாவது ஒரு விதத்தில் நன்மை செய்யணும். பார்த்துக்கு இதில் தான் சந்தோஷம் இருக்குது, இதில் தான் மகிழ்ச்சி இருக்குது. நீங்கள் ரொம்ப அருமையானவர்களே சேர்த்து வைக்கணும். அதுக்காக சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பைபிள்லாம் எழுதலை, சேர்த்து வைக்க வேண்டும். ஆனால் ஆண்டவருக்குரிய பங்கு அது உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் 10% இருக்கலாம், 20% இருக்கலாம். நான் பெரிய நாட்டில் இருக்கிறோம், தேவை நிறைந்த நாட்டில் இருக்கோம். இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்களில் ஆலயம் கிடையாது. மாதந்தோறும் ஆத்மாவை தேடுகின்ற ஒரு பத்திரிகை ஜெபம் பண்ணுறவர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்புகிறோம். ஒரு 4000 பத்திரிகை தபால் மூலமாக போகுது. உங்களுடைய அட்ரஸ் இல்லை என்றால் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த பத்திரிகை வந்து சேரும். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய இந்த சுவிசேஷம் அது இந்த நற்செய்தி நம்ம இந்த செய்கிற ஊழியம் வந்து பார்த்திங்கன்னா அழகிய மனிதர்களை உருவாக்குகிறதுன்னு சொல்லலாம். இன்னும் கேட்டிங்கன்னா கோமணம் பாய்ச்சிக்கிட்டு அந்த லேடிஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இது மட்டும்தான் போட்டிருப்பாங்க, புடவையை தூக்கி. நிறைய பேர் ஜாக்கெட் போட மாட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, அவர்கள் முறையாக இந்த சுவிசேஷத்துக்கு வந்த பின்பு முறையாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறார்கள், கல்வி கற்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படி அழகு நிறைந்த மனிதர்களாக உருவாக்குகிறோம். கடந்த நாளில் ஒரு சீக்கிய குரு, அவர் பேர் வந்து குருநானக், அவர் வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு பேப்டிசம் எடுத்து அவர் போதனையினால் வளர்க்கப்பட்ட ஒரு சபை சாரங்கான்ற வில்லேஜில் நான் பிரதிஷ்டைக்காக போயிருந்தேன். அப்போது அங்கே கேட்டேன், எப்படி இது வந்துச்சுன்னா, ஐயா எங்கள் ஊரில் ஒரே குடி, குடும்பங்களில் நிறைய பிரிவினைகள், இதன் நடுவில் நான் மத குரு, எங்கள் வீட்டிலையும் இதே போராட்டம். ஆக என்ன செய்கிறதுன்னு தான் நான் பைபிளை வாங்கி படித்து பார்த்தேன். படித்தா நிறைய பைபிள் எழுதியிருக்கிறதா எங்கள் புஸ்தகத்தில் எழுதிருந்துச்சு. அப்புறம் தான் யோசித்தேன், இது எழுதி 2500 வருஷம் ஆச்சு, ஆனால் எங்களுடைய புஸ்தகம் எழுதி 700 வருஷம் தான் ஆச்சு. அப்போ இதில் இருந்தால் அதில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் ஒரு நாள் மிஷினரி சந்திக்கும்போது அவர்கிட்ட பிரச்சனைகள்லாம் சொன்னோன்னே ஜோம் பண்ணோம். ஜோம் பண்ணும்போது அந்த விடுதலை நான் உணர்ந்தேன் அப்படின்னாரு. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, அந்த ஆலய பிரதிஷ்டையில் அவங்களுடைய ஒரு போராட்டம் என்னென்னா, கிராமத்திலேயே நிறைய போராட்டங்கள், இது குடும்ப பிரிவினைகள், கிராமமே 2ஆக பிரிஞ்சு நின்ற மாதிரி. அப்போ இந்த குருநானக் என்ன பண்ணியிருக்கார், ஏற்கனவே குருவாக இருந்ததுனால, ஆண்டவரே இந்த பிரதிஷ்டைக்கு எல்லாரும் வரணும், எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி 3 நாள் பாஸ்டிங் போட்டு இயேசுவை எப்படியாவது ஒரு சமாதானத்தை அனுப்பணும், உடஞ்சி போன குடும்பங்கள் இணையணும்னு சொல்லி ஒரு 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 குடும்பம் அந்த அம்மா விட்டுட்டு அவங்க சொந்த கிராமத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் இவர் அழைப்பு கொடுத்துருக்காரு, இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு நீ எப்படியாவது வரணும், உன் கணவரும் வரணும் அப்படின்னு சொல்லி. என் அன்புக்குரியல ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த மகள் இந்த வீட்டுக்கு வந்து ஒப்புரவாகி அவங்களும் அன்றைக்கி அந்த ஆலய பிரதிஷ்டைக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் பிரிந்து போயிருந்த பல குடும்பங்கள், அதே மாதிரி கிராம பிரிவு, இப்படி நிறையா நான் சொல்லிக்கிட்டே போவோம். பார்த்துங்க என் அன்புக்குரியவர்களே, இப்படி நல்ல காரியங்கள் நம்முடைய நாட்டில் செய்கிறதற்காகவே இந்த நற்செய்தி ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த ஊழியத்தில் நீங்கள் ஆசையாக ஈடுபட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய வங்கி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெகேமியா நியூ ஜென்ரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061767. எங்களுடைய சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM, சவுத் இந்தியன் பேங்க் 0886073 0000169, IFSC கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550 9447375550. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களோடு கூட ஒரே தேவனுக்கு ஆராதனை அப்படிங்கிற பொருளில் ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இதற்கு என்ன காரணம் என்று சொல்லி கேட்பீர்கள் என்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவருடைய சீசனாகிய பிலிப்பு என்பவர் ஒரு நாள் கேள்வி கேட்குறாரு, ஆண்டவரே நாங்கள் எங்கே போனோம், நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது இயேசு தெளிவாக சொல்கிறாரு, பிலிப்புவே நான் இவ்வளோ காலம் உங்கள் எல்லாரோட இருந்து பேசுனது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 14:6 சொல்லும்போது, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொல்லி அவர் சொல்கிறார். அதாவது என்னையே இல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்துக்கு வர முடியாது, சொர்க்கம் வர முடியாது அப்படிங்கிற தெளிவாக சொல்கிறாரு. இப்போ நம்முடைய இந்திய கான்செப்ட் படி இதை நம்ம யோசித்து பார்த்தோம்னா இது சாத்தியமா? ஏன்னா நம்ம நாடு பலதரப்பட்ட வழிபாடு,
அப்புறம் பலதரப்பட்ட பேக்ரவுண்ட் ஐதீகம்னு சொல்லுவாங்க. நிறைய காரியங்கள் அப்படி தான் நம்ம இருக்கிறோம். இன்னொன்று நம்ம நாட்டு மதவாதிகள் இல்லை என்றால் மகான்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மழை பெஞ்சால் எல்லா தண்ணீரும் கடலில் போகிற மாதிரி எல்லா மார்க்கமும் கொண்டு போய் சொர்க்கத்தில் தான் சேர்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அது ஒரு வார்த்தையாக இருக்கலாம். ஆனால் வேதம் கூறும்போது என்ன சொல்லுது, அந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும்போதே மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் சமுத்திரத்திலையும் சரி யாதொரு சொரூபத்தையோ விக்கிரகத்தையோ நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர், நான் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு. இன்னும் உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் 6 வசனத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஷேமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேமா அப்படின்றது ஒரு எபிரேயன் ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ் கட்டாயம் சொல்லணும். ஏன் சொல்லணும்னா, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவரை அல்லாமல் வேறு கர்த்தர் இல்லை அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். பார்த்துக்குங்க அருமையானவர்களே, பரிசுத்த பவுல் அவர் இந்த மத பிரச்சாரம் இயேசு கிறிஸ்து பற்றி பிரச்சாரம் பண்ணதுக்காக அன்றைக்கு இருந்த ரோம தலைவர்கள், ரோம ஆட்சியாளர்கள் பிடிச்சி அவர் செசரியா என்ற இடத்துல ஜெயிலில் வச்சுட்டாங்க. அவர் ஜெயிலில் அடைபட்டு கிடக்கிறாரு. அப்போது அன்றைக்கு இருந்த ரோம ஆட்சியாளர், அதை குறிப்பாக ட்ராஜன் அப்படின்ற ஒரு அரசர், அவர் என்ன பண்ணுறாருன்னா, உலகம் எங்கிலேயும் இருக்கிற ஜனங்கள் என்னையும் ஒருத்தர் தான் வழிபடணும் அப்படிங்கிறார் அவர். ஏன்னா அவருக்கு மட்டும் ஆராதனை நடத்தணும்னு சொல்லி அவருக்கு நிறைய இடங்களில் ஆலயங்களை வேறு கட்டிட்டாங்க. இப்படி நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மற்றவங்கெல்லாம் போகிறாங்க, கிறிஸ்தவங்க மட்டும் ஒருத்தரும் போக மாட்டேங்கிறாங்க. ஆக ஒரு நாள் நிறைய விசாரித்து பார்க்குறாரு, இந்த கிறிஸ்தவங்க எதுக்குமே கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கோபத்தில் கிறிஸ்தவர்களை எங்கே பார்த்தாலும் உடனடியாக மாற சொல்லுங்கள், இல்லைன்னா வெட்டி கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுட்டு அதே எரிச்சலோட அந்த வாள் கையில் வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அவருடைய சொந்த வீட்டுக்குள்ளே போனால் அங்கே அவருடைய மனைவி, மகள் சத்தமாக பாடல் பாடி கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. இந்த இயேசுவை என் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தது யாருன்னு சொல்லி கோபத்தோடு அந்த கதவை எட்டி வச்சுட்டு உள்ளே போகிறாரு. அவங்க மகா எழும்பி சொல்கிறா, அப்பா எல்லாருக்கும் ஆர்டர் போட்டு வந்து எங்களுக்கு தெரியும், எங்களை நீங்களே கொண்டிருக்கோம் உங்கள் கையால், இயேசப்பா எங்களை வரவேற்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்கிறான். இவரால் அதை சகிக்க முடியலை. பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இப்படிப்பட்ட மிரட்டல் உருட்டல் இருந்த காலத்தில் பவுல் திருச்சபைக்கு ஒரு கடிதம் எழுதும்போது என்ன எழுதுகிறாருன்னா, எபேசியர் 4வது அதிகாரம் 4, 5, 6க்கு அந்த 6வது வசனத்தில் எழுதுகிறாரு, ஒரே சரீரம் ஒரே ஆவிதான் உள்ளது, ஒரே பொதுவான விசுவாசம் நம்ம எல்லாருக்கும் உள்ளது, தேவன் இந்த விசுவாசத்தில் வாழும்படி நம்ம அழைக்கிறார், ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானம் உள்ளது, எல்லாருக்கும் ஒரே பிதாவாகிய தேவன் உண்டு, அவர் ஒருவர் தான் எல்லாவற்றையும் ஆள்கிறவர், அவர் எல்லா இடங்களிலும் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள ஏலோகிம் காட் அப்படின்னு சொல்கிறார். இல்லை, சர்வ வல்லமை உள்ள ஏலோகிம் காட், சகலவற்றையும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆளுகிறவர் அப்படின்னு சொல்கிறாரு. என் அன்புக்குரியவர்களே, இது எந்த விதத்தில் அவர் சொல்கிற காரியங்கள் சாத்தியங்கிறதை நம்ம யோசிக்க வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய தேவன் எதை சொன்னாலும் சரி அதை அவருக்கு மகிமையாக, அதே சமயம் அவரை ஃபாலோ பண்ணுற அவருடைய பிள்ளைகளுக்கும் பிரயோஜனமாகத்தான் அவர் அதை சொல்கிறாரு. பார்த்துக்குங்க, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜனம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பரிசுத்த ஜனம். மகாத்மா காந்தியின் இடத்துல ஒரு மிஷினரியை போய் கேட்குறாரு, நாங்கள் நிறைய தடவை எங்கள் மார்க்கத்தை பற்றி பேசிட்டோம், ஆனால் இந்தியர்கள் நிறைய பேர் மாற மாட்டேங்கிறாங்களே, நாங்கள் போதிக்கிறது சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போது மகாத்மா காந்தி சொன்னாராம், நீங்கள் போதிக்கிறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் போதிக்கிறத நீங்கள் எல்லாரும் வாழ்ந்து காட்டுங்க அப்படின்னாராம். இல்லை, ரொம்ப நல்ல ஆலோசனை இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, இதை தான் நம்ம எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். பார்த்துக்குங்க, நம்ம பரிசுத்த ஜனம் அப்படின்னா நம்ம எல்லாருமே அந்த அளவுக்கு பரிசுத்தமாக மற்றவங்களோட நம்ம ஒரு வித்தியாசமானவர்களாக வாழ்ந்து காட்டுறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொரு உதாரணம் சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்பவர் அமெரிக்காவில் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது மாஸ்கோவில் ஒரு உலக வளர்ந்த நாடுகளுக்கான மீட்டிங் நடக்குது. அப்போ எல்லார் கையிலையும் ஒயின் ஊற்றுறாங்க, அந்த 8 லீடர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஒரு கோக் கொண்டு வாங்கப்பா அப்படிங்கிறாரு. டக்குன்னு கோக்கை வாங்கி ஊற்றி எல்லாரோட சேர்ந்து டேஸ் பண்ணி குடிக்கிறாரு. அன்றைக்கி பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கிட்ட கேட்குறாரு, இது ஒன்றும் போதைப் பொருள், நீங்கள் இதை கொஞ்சம் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்ன சொன்னாராம், எடுத்துக்கலாம் உண்மைதான், ஆனால் புறப்படுமே என் ஒய்ஃப்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு வந்தேன், எங்கே போனாலும் இந்த ஒயின், இந்த போதைப் பொருட்கள் எதுவுமே நான் தொடமாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன், அங்கே போனால் அவள் கேட்பா அப்படின்னாராம். என் அன்புக்குரியல, இதுதான் நம்ம கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டுறது, அதுக்காக பிரித்து காட்டுறதில்ல.
வித்தியாசப்படுத்தி காட்டுறது. என் அன்புக்குரியவர்களை இப்படி வாழணும்னு சொல்லி மகாத்மா காந்தி சொல்கிறார் பார்த்துக்குங்க. இன்னும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 5வது அதிகாரம் முதல் 12வது வசனத்தில் இந்த பிளஸ்ஸர் பீப்புள், அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட பீப்புள் அப்படின்னு சொல்லி நம்மை குறித்து சொல்கிறாரு. எதை குறித்து சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்தவர்கள் இல்லையென்றால் எபிரேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது சேஷ்ட புத்திரன்னா என்னுடைய மூத்த குமாரன். மூத்த பிள்ளைகளுக்கு எப்பவுமே சில உரிமைகள் உண்டு இல்லையா, அது மாதிரி கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி உண்டு அப்படிங்கிறத வச்சு சேஷ்ட புத்திரன் அப்படிங்கிறாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அதே காரியத்தை சொல்லும்போது we are blessed people அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம எல்லாருமே தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்ற ஒரு பொருளை அந்த இடத்துல கொண்டு வர்றாரு. என் அன்புக்குரியவர்கள், அப்படின்னா நம்ம ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா அப்படிங்கிறத நம்ம இந்த சொசைட்டிக்கு வெளியே காட்ட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களை அப்படி நம்ம காட்டினா என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆமோஸுக்கு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரத்தின் 12வது வசனத்தில் சொல்லும். என்ன சொல்கிறாரு? அந்த நாட்களில் நான் தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழும்ப கட்டுவேன், விழுந்து போன அந்த கூடாரத்தை, சிதைந்து போன அந்த கூடாரத்தை மறுபடியும் எழும்ப கட்டி பிரகாசிக்க செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பார்த்துங்க. ஏன் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்கள் நிறைய குழப்பங்களோட இல்லையென்றால் நிறைய கெட்ட பழக்கங்களோட ஒருவேளை உடஞ்சி இல்லையென்றால் தவறான ஃப்ரெண்ட்ஸோடு தான் நிறைய பேர் நிறைய காரியங்களை இழந்து போகிறாங்க பார்த்துக்குங்க. அன்புக்குரியவர்களே, கடந்த காலத்தில் ஒரு வியாபாரியை பார்த்தேன், ரொம்ப பிரகாசமாக தான் இருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இழந்து இன்றைக்கி வீடு மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதுவும் எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் இதற்கு காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சேரக்கூடாத சில ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அருமையானவரில் இந்த பணத்தை கட்டி இந்த சூஸ் ஆட்டம் பார்த்துக்குங்க. அது வரைக்கும் அப்படி கிடையாது, நல்ல கிறிஸ்தவ குடும்பம் தான். ஆனால் எல்லாத்தையும் இழந்து இன்றைக்கி நிற்கிற காரணம் அது ஒரு ஈகோன்னு சொல்லலாமா? அன்புக்குரியவர்களே, அது தேவையான தொழில் தானா? உனக்கு இருக்கு தொழில், இதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி பண ஆசைப்பிடிச்சு? என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை அப்படி நீங்கள் எங்கேயாவது விழுந்து கிடக்குன்னு யோசித்து பாருங்கள். இந்த பைபிளில் யோசேபாத்னு ஒருத்தனை குறித்து எழுதி, ரொம்ப நல்ல மனுஷன், நிறைய நல்ல காரியங்களாம் செய்தார். ஆனால் பொல்லாதவன் ஆகாப் என்ற ஒரு அரசனோட தொடர்பு வச்சு இவன் பொண்ணை அவனுக்கு கொடுக்க, அவன் பொண்ணை இவனுக்கு மகனுக்கு எடுக்க, இந்த மாதிரி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அங்கே பில்டு பண்ணும்போது கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தர் வெறுக்கிற அந்த மனுஷனோட நீ எப்படி ஃபெல்லோஷிப் வைக்கலாம் அப்படிங்கிறார். ஏன் அந்த மனுஷனை வெறுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய திராட்சை தோட்டம் இருக்குது. அந்த தோட்டம் இன்னொருத்தனுக்கு சொந்தம், அது நாபால் அப்படின்ற ஒருத்தனுக்கு சொந்தம். அதை கேட்குறான், அந்த தோட்டத்தை எனக்கு கொடுறான், இவனுக்கு ஏற்கனவே 1000 தோட்டம் இருக்குது, ஏன் அந்த பக்கத்து தோட்டத்து மேலே ஆசைப்படுற? அவன் அதை கொடுக்க மாட்டேப்பா, இவன் பாரம்பரிய சொத்து, இது ஒன்று தான் எனக்கு இருக்குது, எனக்கு வேணும் அப்படின்னா உடனே ஆளை வச்சு அவனை கொண்டுடுறான். கொண்டு அந்த சொத்தை எடுத்துக்கிறான். இது கர்த்தருக்கு பிடிக்கல. என் அன்புக்குரியவர்கள், அப்படி நம்ம ஏதாவது செய்திருக்குமான்னு யோசித்து பாருங்கள். அதை தான் சொல்கிறாரு, கர்த்தர் அறிவு இருக்கிறவனோட இன்னொருத்தன் சொத்தை வலுக்கட்டாயமாக தூக்கி வச்சிருக்கியே, அவன் கூட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிய. அதனால் கர்த்தர் யோசேபாத்தின் கிரியைகளெல்லாம் முறித்து போட்டார் அப்படின்னு எழுதியிருக்கு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் அப்படிப்பட்ட எங்கேயாவது உடைஞ்சி விழுந்து நொறுங்கி கிடப்பீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நீ சேஷ்ட புத்திரன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா இன்றைக்கி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எழும்ப கட்டுவேன் என்று சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் தேவனுடைய பிள்ளைகள் எகிப்து நாட்டிலேருந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. போராடலாம் அவங்களுக்கு ஜெயம். இவங்க பரதேசிகள், நாடோடிகள், கையில் ஒன்றும் ஆயுதம் கிடையாது. ஆனால் அவங்க தேவனாகிய கர்த்தர் அவங்களுக்கு முன்பாக உருவின பட்டயத்தோடு அந்த வனாந்தரத்தில் போகிறாரு. வானத்திலேருந்து மண்ணாவை கொடுக்குறாரு, பகலில் வெளிச்சத்தை தர்றாரு, இரவில் அக்னி ஸ்தம்பத்தை, அங்கே ஒன்றும் கரண்ட் கிடையாது, ஆனால் வெளிச்சம் தர்றாரு. இவ்வளோ மகிமையாக நடத்தி கொண்டு போகிற அந்த ஜனங்களை எப்படியாயிலும் ஜெயிக்கணும், சிதறடிக்கணும்னு சொல்லி அன்றைக்கு இருந்த மோவாபி அரசன் திட்டமிடுகிறாரு. அதனால் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் நடக்கலை. கடைசியாக அருமையானவர்களே, அந்த நாட்களில் இருந்த பீலேயாம் அப்படின்ற ஒரு புறையின தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு விரோதமாக நீ நீ மந்திரம் போட்டு பாரு, ஏதாவது ஒன்று செய்து இந்த ஜனங்களை சிதறடிக்கணுங்கிறாரு. முதல்ல பிழையாம் வரமாட்டேங்கிறாரு. கடைசியாக நிறைய பணம், அப்புறம் நிறைய அந்தஸ்து, உனக்கு பெரிய பதவியெல்லாம் தாரேன்னு உடனே வாராரு பார்த்துக்குங்க. வந்தால் அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, 3 டைம்ஸு 3 இடங்களில் மாறி மாறி என்னென்னமோ பூஜை பண்ணி பார்க்குறாரு. ஆனால் ஒன்றும் நடக்கலை பார்த்துக்குங்க. கடைசி வரைக்கும் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ பிலேயாம் என்ன சொல்கிறாரு, அந்த ஜனம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம்.
என் அன்புக்குரிய தேவ பிள்ளையே, சற்று யோசித்து பாருங்க. நீங்கள் சேஷ்டபுத்திரன், நீங்கள் முதல் மகன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்றதுக்கு என்னென்னா, இந்த உலக பிரகாரமான அதிகாரம் உங்களை ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி உலக பிரகாரமான மந்திரவாதம், மாயமாலம், செய்வனக்கட்டு போன்ற காரியங்கள்லாம் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. இதுதான் வேத சத்தியம். என்னாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 23, 24 ஆகிய 3 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள். இதில் ஒன்றுமே நடக்கலை. கடைசியாக சபிக்க வந்த பீலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். பார்த்துக்குங்க. என்ன சொல்கிறான்? யாக்கோபு என்னும் நட்சத்திரமே அப்படிங்கிறான். உன்னை யார் மேற்கொள்ள முடியுங்கிறான். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அப்படிங்கிறான். ஐயா, சபிக்க வந்த வாயில் இருந்து ஆசீர்வாதமான வார்த்தை வந்துட்டு இருக்கு. இது அந்த அரசன், அந்த பாலாக்கு அந்த அரசனை பிடிக்கல. ரொம்ப எரிச்சலோட, நான் எதுக்கு உன்னை கூப்பிட்டு வந்தேன், எதுக்கு இவ்வளோ பணம் செலவு பண்ணேன், உனக்கு இவ்வளோ பெரிய பதவி தாரேன், இவ்வளோ அந்தஸ்து தாரேன்னு சொல்லியும் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்? தேவன் தரக்கூடிய வார்த்தையை மீறி நான் பேசக்கூடாதுப்பா அப்படிங்கிறான். சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு போகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் அன்புக்குரியவர்களே, வெளிப்படுத்துகிற விசேஷம் 2வது அதிகாரம் 14லேருந்து 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு போகிறான்? இந்த ஜனங்களை நீ ஜெயிக்கணும்னா ஒரே வழி தான் உண்டு. அவ்வளோ பேருக்கு ஒரு நல்ல வரவேற்பு கொடு, மாலை போடு, அங்கே உன் விக்கிரகங்களுக்கெல்லாம் நீ நல்லா பூஜை பண்ணு, பெரிய விழா நடத்து, அந்த விழாவில் எல்லாம் ஆடி பாடுவான், உன் பொம்பளைங்களெல்லாம் அனுப்பு, எல்லாருக்கும் விருந்து வையுங்கிறான். என் அன்புக்குரியவர்களே, வனாந்திரத்தில் நடந்து வந்த அந்த ஜனங்கள் இந்த பெண்களெல்லாம் பார்த்த உடனேயே அவர்கள் கொடுத்த மதுபானத்தை எல்லாம் வாங்கி அந்த விக்கிரகங்களோடு சேர்ந்து ஆட்டம் போட்டு எல்லாரும் குடிக்கிறாங்க. பார்த்துக்குங்க. குடித்த ஆளாளுக்கு ஒரு பெண்ணை தூக்கிட்டு போகிறாங்க. நீ பரிசுத்த ஜனம், உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா இப்படி கேவலமாக போயிடுவியா? என் அன்புக்குரியவர்களை யோசித்து பாருங்க. தேவனுக்கு கோபம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே பற்றி எரிந்ததுனால அன்னைக்கு ஒரே நாளில் 24,000 பேர் அவுட்டுங்க. அவருடைய சொந்த ஜனமாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் அவர் விட்டு கொடுக்க மாட்டார். நீ இன்னைக்கு சீரழிஞ்சு போகிறக்கு ஒரு காரணம் உன்னுடைய இருதயத்துக்குள்ளே ஏற்பட்ட இச்சை. அடுத்தவன் பெண் மேலே ஆசை, கல்யாணமான பின்பு அடுத்தவன் மகன் மேலே ஆசை. ஏன் இதெல்லாம் உனக்கு? கல்யாணத்துக்கு முன்னாகவே உறவு பண்ணணும்னு ஆசைப்படுறியே. இப்படிப்பட்ட முரட்டாட்டமான ஆசை இருந்தால் உன் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். நீ விபச்சாரக்காரன், நீ தேவனுடைய வீட்டுக்கு போகவே முடியாதுன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுது. என் அன்புக்குரியவர்களே, இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறார். ஒரு பேர் பினெகாஸ். ஒரு பெண்ணோட உறவில் ஈடுபட்டிருக்கிற நேரத்தை பார்த்து கோயிலுக்குள்ளே இருந்த அந்த ஈட்டியை எடுத்துகிட்டு போய் அவனை அந்த பெண்ணையும் அப்படியே உருவ குத்தி கொன்று போட்டான்னு எழுதியிருக்கு பைபிளில். அப்போ தான் கர்த்தருடைய வார்த்தை வருது, பினெகாஸ் எனக்காக வைராக்கியம் பாராட்டியிருக்கிறேன். ஆகவே பினெகாசுடைய சந்ததி இந்த பூமியில் சூரியன் இருக்கிற வரையில் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல ப்ராமிஸ் பண்ணுறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை உலகம் ஓடிக்கிட்டே இருக்கலாம். இந்த உலகத்தை எதிர்த்து தேவனுக்காக நீங்கள் காண்பிக்கிற பரிசுத்த வைராக்கியம் என்ன என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். என் அன்புக்குரியவர்களே, யாக்கோபின் ஜனமே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒரு நாள் கர்த்தருடைய தாசனாகிய யோவான் அப்போஸ்தலர் வேதனையோட கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணுற. எதுக்காக? பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சர்வ அதிகாரம் கொண்டவனாக எழும்பி நிற்கிறான். அருமையானவர்களே, அப்படி எழும்பி நிற்கும்போது இந்த பிசாசை எதிர்த்து வெற்றி பெற்று இவனை மேற்கொள்வதற்கு யார் இருக்கிறார்கள்? உலகத்தையே மோசம் போக்கி கொண்டிருக்கிறானே, ஜனங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறானே, வஞ்சிக்கிறானேன்னு சொல்லி அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் ஜெபம் பண்ணி, ஐயோ யாருமே இல்லையா, இவனுக்கு மேலே அதிகாரம் உள்ளவங்க யாருமே இல்லையா அப்படி கேட்கும்போது ஒரு தேவதூதன் வருகிறான். வந்து என்ன சொல்கிறான்? யோவான், உன்னுடைய ஜெபம் தேவனாலே கேட்கப்பட்டிருக்கிறது. யூத ராஜசிங்கமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானின் கிரியைகளை கொலோசியர் 2:13 படி எல்லாவற்றை அழித்து சிலுவையிலே ஆணி அடித்து சாத்தானின் அட்டகாசங்களை தோளின் மேலே போட்டு வெற்றி ஊர்வலம் சென்றிருக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தீர்கள் என்றால், தேவனுடைய சிந்தையோடு கூட நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால், உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் உங்களை சகல பாவங்களிலிருந்து மாத்திரமல்ல எல்லா சாபக்கேடிலிருந்து நீங்களாக்கி உங்களுக்கு வெற்றியை தரும். பார்த்துக்குங்க. வட மாநிலங்களில் பல இடங்களில் ஊழியங்கள் செய்கிறோம். உடைந்து போன குடும்பங்கள், வாழையே வழி இல்லைன்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள், நிறைய பேர் ஜாதகம் பார்த்து சீரழிஞ்சு போகிறாங்க. பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, மதனப்பள்ளிங்கிற இடத்துல ஒரு கல்லூரி பேராசிரியர் அருமையானவர்களே விஷம் வச்சு அவருடைய பிள்ளைகளோட செத்து போகிறதுக்கு
ஆயத்தமாக இருக்கிறார். அங்குள்ள எங்கள் மிஷினரிட்ட ஆண்டவர் பேசுகிறார், நீ உடனே கிருஷ்ணப்பா வீட்டுக்கு போன்னு சொல்லி. மத்தியானம் சாப்பிட்ற உட்காந்துட்டு இருந்த ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வேகமாக ஓடுறாரு. அங்கே போனால் அந்த குடும்பம் கதவை தட்டின உடனே, யார் இந்த நேரத்தில் எங்கள் வீட்டில் கதவை தட்டுறது? ஒன்றும் இல்லை, இயேசு உங்களை சந்திக்க அனுப்பிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாரு. உள்ளே போனால் அங்கே சாப்பாடில் விஷம். என்னன்னு கேட்குறாரு. எங்கள் குடும்பத்தில் பயங்கர போராட்டம், எங்கெங்கேயோ போயிட்டோம், விடுதலையே கிடையாது, கடைசியாக எல்லாரும் சொல்லிட்டேன் உனக்கு மார்க்கமே கிடையாது, அதனால் குடும்பமாக விஷம் வச்சு சாக போகிறோன்னு சொல்லி, அருமையானவர்களே, உடனே இவர் அந்த சாப்பாடை ஒரு பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு, இயேசு உங்களுக்கு விடுதலை தர்றக்காக இந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு என்னை அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து பாடல் பாடி அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க, இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இன்றைக்கி அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்காங்க. என் அன்புக்குரியவர்களே, ராஜஸ்தானில் ஒரு குடும்பம் 8 குழந்தைங்க பிறந்து இறந்து போயிடும் பார்த்துக்குங்க. கடைசியாக ஒரு குழந்தை வயசாகி போச்சு, பிறந்திருக்கு, ஆனால் யூரினும் போகலை, சரியாக மோசன் போகலை, பிறந்த நேரத்திலேருந்து அப்படியே கிடக்குது, எந்த ஆசையும் இல்லை, கொல்றதுக்கும் மனசில் அடக்கம் பண்ணுறதுக்கும் மனசில்னு சொல்லி தான் அங்கே உள்ள பக்கத்தில் உள்ள ஒரு ஜெபத்துக்கு வந்தாங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு சபையாக அந்த குடும்பத்துக்காக போராடி ஜெபம் பண்ணாங்க. அந்த குடும்பத்து மேலே எப்பேற்பட்ட சாபம் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சாத்தானின் பொல்லாத கிரியைகள் இருக்குமானாலும் சரி, இயேசு கிறிஸ்து இரக்கம் உள்ளவர், சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்திருக்கிறவர், அவர்களுக்கு ஒரு விடுதலையை தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு போராடி ஜெபம் பண்ணி அந்த பொல்லாத ஆவியை கட்டி ஜெபித்தார்கள். இன்றைக்கும் இவருடைய பணித்தளத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்கள், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என் அன்புக்குரியவர்களே, வி ஆர் ஸ்பிரிச்சுவல் சீட் ஆஃப் ஆபிரகாம். ஆபிரகாம் என்ற ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனுடைய மகனுடைய சந்ததியார் பார்த்துங்க. அவருடைய வித்து நம்ம அருமையானவர்களே, அவருடைய வித்தாகிய நாமும் அவருடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் உண்டு பார்த்துக்குங்க. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 2 ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். அந்த 2 ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொன்னால், இந்த பூமியில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டு பலத்தவனாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்கள், ஆபிரகாம் காலத்திலேயே அவருக்கு இருந்த சொத்து, ஆடு மாடு ஒட்டகங்களை பார்த்து அன்றைக்கு இருந்த அமலேக்கிய அரசன் என்பவரே பயந்து போய் ஆபிரகாம் போய் ஒப்பந்தம் பண்ணுறாரு. நீ ஒரு தனி மனுஷனாக இருந்தாலும் எங்கள் நாட்டில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் மகா பெரியவனாக இருக்கிறாய் என்று சொல்லி அவரோட உடன்படிக்கை பண்ணி, உன் மூலம் எங்கள் நாட்டுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எங்களால் இயன்ற அளவுக்கு உங்கள் நாட்டுக்கு நல்லது தான் செய்வோன்னு சொல்லி அவர் சொன்னார் பார்த்துங்க. என் அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்கிறவங்க நம்ம மூலம் நம்ம திருச்சபைக்கு இல்லைன்னா நம்ம நாட்டுக்கு என்ன நன்மை நடக்குங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். என்ன நன்மை நடக்குன்னு யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்கள், எத்தனை குழந்தைகளை படிக்க வைக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். எத்தனை பேருடைய நல்வாழ்வு கட்டி எழுப்பப்படுறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கீங்கன்னு சொல்லி யோசித்து பாருங்கள். நாம் ஆபிரகாமின் சந்ததி. என் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாமை குறித்து மேல் ஆண்டவர் சொல்லும்போது, நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் மாத்திரம் இல்லை, நீ உங்கள் மூலமாக ஆண்டவர் மற்றவங்களையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோட வாழ்வோம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். வட மாநிலங்களில் இன்றைக்கும் குறிப்பாக மிசோரம், நாகாலாந்தில் எல்லாருமே கிறிஸ்தவர்கள். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காட்டு மிராண்டிகள். ஒருத்தன் ஒரு வீட்டில் பொண்ணு எடுக்கணுன்னாலே 10 தலையாவது திறந்து கொண்டு போகணும். அந்த வீட்டுக்கு அந்த பையனுக்கு தான் பொண்ணு கொடுப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பாரம்பரியம். அப்படி இருந்த மக்கள் மத்தியில் நற்செய்தி போச்சுது, மனுஷனாக மாறினாங்க பார்த்துக்குங்க. ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான், இயேசுவுக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தான். கிராம தலைவருக்கு எரிச்சலாகவே அந்த விசுவாசத்தை மறுதளிக்கும்படி அவனை ரொம்பவே கட்டாயப்படுத்தினாங்க. அப்படி கட்டாயப்படுத்தி ஊர் பஞ்சாயத்து கூட்டி இருக்கும்போது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிற, குடிப்பழக்கத்தை மாற்றி இருக்கிறார், என் குடும்பத்தை அவர் கட்டி எழுப்பியிருக்காருன்னு சொல்லிட்டு மறுதளிக்க சொல்லும்போது மாறா என்ன சொன்னான்னா, இயேசுவின் பின்னே போக நான் சென்றேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். என் அன்பானவர்களே, இதான் விசுவாசம் பார்த்துக்குங்க. அறிக்கையிட்டான் பார்த்துக்குங்க. கடைசியை மனைவியும் மகளையும் கண்ணு முன்னாடியே ரொம்ப சித்திரவதை செய்ய ஆரம்பித்தான். அப்போ சொன்னால், சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். அன்புக்குரியவர்களே,
இப்படிப்பட்ட பிள்ளைகளாக வாழ்ந்தோம்னா இன்றைக்கி மிசோரம், நாகாலாந்து ஆசீர்வதிக்கப்பட்டது போல நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தும். ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோக தந்தையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்தும். யாராயிலும் உடைந்து நொறுங்கி தங்களுடைய பொல்லாத பாவங்களின் நிமித்த சீரழிந்து இன்னைக்கு ஒருவேளை பள்ளத்தாக்கில் கிடந்தாங்கன்னா, இயேசுவே, ஆமோஸ் 9:12 படி உம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் கட்டி எழுப்பும். விழுந்து போன காவிதின் கூடாரத்தை மறுபடியும் எழும்ப கட்டி அழகு பார்க்கிற ஆண்டவர், உம்முடைய பிள்ளைகளை திடப்படுத்தி எழுப்பி உட்கார வையும் சாமி. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?